இன்னைக்கு நம்ம வந்து கொங்கு நாட்டு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து குக்கிங் வீடியோ போட்டு. இன்னைக்கு குக்கிங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். பசங்க வந்து வித்தியாசமான பிரியாணி கேட்டிருந்தாங்க. சரி, அதனால எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி பிரியாணி பண்றதுல ஒரு கொங்கு நாட்டு பிரியாணி ஸ்டைல்ல வந்து ஒரு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சிக்கன் வந்து 3/4 கிலோ. கொங்கு நாட்டு பிரியாணின்றதால தேங்காய் பால் தேவை, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சிக்கணும். இதோட சேர்த்து பட்டை லவங்க பிரிஞ்சி இலையும் சேர்த்து அரைச்சிக்கணும். வதக்குறதுக்கு வந்து அதே மாதிரி பட்டை லவங்க பிரிஞ்சி இலை, எண்ணெய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், லாஸ்ட்ல எலுமிச்சை பழம் ஊத்திக்கலாம். பாஸ்மதி ரைஸ் பொதுவா வந்து சீரக சம்பா அரிசியில தான் பண்ணுவாங்க. நான் பாஸ்மதி ரைஸ்ல பண்றேன். தேவையான அளவு உப்பு, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, பூண்டு, இஞ்சி, ரொம்ப காரம் வேணாம்னு சொல்லிட்டு 2 பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மசாலா, பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து மசாலா போட்டிருக்கேன். ஒரு இலை போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம இந்த பாஸ்மதி ரைஸை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். பாத்திரம் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சிருந்த பட்டை லவங்க பிரிஞ்சி இலை, வெங்காயம், இப்போ தக்காளி போட்டுக்கலாம். எங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அப்போதான் தக்காளி வதங்கும். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டுடலாம். வதக்கிட்டு இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் மஞ்சத்தூள் போட்டு சிக்கன் கழுவிட்டேன். இது கொங்கு நாடு சிக்கன் பிரியாணின்றதால வெள்ளையா இருக்கணுன்றதால மஞ்சள் போடக்கூடாது. இதை நம்ம வதக்கிடலாம். நான் தயிர் சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் நம்ம தயிர் போட்டுக்கிட்டோம்னா சிக்கன் சாஃப்டா இருக்கும். இந்த கப்ல 3 கப் அரிசி எடுத்தோம். அதனால இப்போ இந்த தேங்காய் பால் வந்து முதல் தேங்காய் பால் திக்கா இருக்கு. இத 1 கப்பு 1.5 கப்பு வந்திருக்கு. இதை நான் ஊத்திக்கிறேன். 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊத்திக்கலாம். அந்த அளவுல இப்போ 1.5 கப் தேங்காய் பால் ஊத்திருக்கேன். அடுத்து 4.5 கப்பு 5 கப்பு ஊத்திக்கலாம் தண்ணி. தேங்காய் பாலோட சேர்த்து 5 கப்பு தண்ணி ஊத்தியாச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டு கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜ்ல இப்ப நம்ம அரிசி போட்டுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி போட்டுட்டு தம் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சிடுவோம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே வெந்து பிரியாணி ரெடி ஆயிடும். இப்போ முடியலாமா? தம் போட்டுலாம். எங்க வீட்டுல இந்த வெயிட் இருக்கு, இதை வச்சிடுறேன். வெயிட் இருக்கு. இப்போ நான் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருவேன். இப்போ ரெடி ஆயிடுச்சா பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சு. சுடுனுக்கு பாருங்க, பொலன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி நறுக்கி வச்ச கொத்தமல்லி லாஸ்ட்ல போட்டாதான் டேஸ்டா இருக்கும். எலுமிச்சை பழம், நெய் கொஞ்சோண்டு போடுறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க. கலரி பார்ப்போம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கொங்கு நாட்டு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சைட்லயே சிக்கன் 65ம் எக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல். வாங்க சாப்பிடலாம். எல்லாம் முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு சமையல். சண்டே ஸ்பெஷல் வந்து கொங்கு நாட்டு சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா, எக். எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். சிக்கனும் ஜூஸியா இருக்கு, பிரியாணியும் நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க.